ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ஒரு வேரியபிள் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி அதோட வேல்யூஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ஐஓடி பேஜில் வந்து நம்ம அப்டேட் பண்ணோம். அதே மாதிரி அந்த வேல்யூ வந்து எபோவ் 1100 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா லிமிட் ரீச் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், ஒரு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணோம். ஆனால் அதோட மினிமம் வேல்யூ ஜீரோ வந்து மேக்ஸிமம் வேல்யூ 10,000 வரைக்கும் நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், நம்ம வந்து ஐஓடி பேஜில் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஓகே, அதே மாதிரி இந்த கோடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிற கோடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீரியல் வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணணும், ஐஓடி பேஜில் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அடினாமிக் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறேன், ஒரு பிக் மேக்கர் யூஸ் பண்ணுறேன், STM யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் வந்து என்ன பண்ணணும், ஐஓடியில் வந்து என்னுடைய ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், சீரியலில் தான் என்ன பண்ணணும், டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஏன்னா நம்ம பிக் கண்ட்ரோல் என்னன்னா இன்பில்டாக ஒய்ஃபை மாடியில் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ESP8266க்கு சீரியல் மூலமாக டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இப்போ அதே மாதிரி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ESP8266 மாடியில் வச்சுட்டு என்ன பண்ணுற அடினோ ஐடியிலேருந்து உங்களுக்கு 01 அப்படி என்ன பண்ணணும், டேட்டா வந்து நான் சீரியல் மூலமாக சென்ட் பண்ணுவேன். அந்த வேல்யூ வந்து அப்டேட் ஆகிட்டு அதுலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுற மாதிரி கூட பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே, என்னுடைய கூகுள் குரோம் பேஜ் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் என்ன பண்ணிருக்கேன், பிளிங்க் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணி என்னுடைய பிளிங்க் லாகின் பேஜுக்கு வந்திருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், இதில் வந்து சைன் அப் லாகின் அப்படின்னு 2 பேஜ் இருக்கும். இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து லாகின் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஆல்ரெடி இங்கே நான் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். இதனால் என்ன பண்ணுறேன், இதை வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு எகைன் ஃபஸ்ட்லேருந்து நான் லாகின் பண்ணுறேன். ஓகே, இப்போ லாக் அவுட் பண்ணிட்டேன். லாக் அவுட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேஜ் வந்து இது மாதிரி தான் இருக்கும். லாகின் பண்ணி என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் போட்டேன். இதில் லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. நான் லாகின் கொடுத்துட்டேன். இதில் டிராஃபிக் லைட் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும், இது கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட். இல்லை கவுண்டுங்கிற வேரியபிள் இருக்குது. இந்த கவுண்டுங்கிற வேரியபிள் என்ன பண்ணிருக்க மாட்டேன், நீங்கள் வந்து நான் எதுவும் க்ளோஸ் பண்ண கிடையாது. இந்த கவுண்டுங்கிற வேரியபிள் அப்படியே இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஜீரோவில் வந்து 10,000 வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கும். இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2 விஜெட் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். டேட்டா ஸ்ட்ரீம் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கான கோடிங்ஸ் வந்து அப்லோட் பண்ணலாம். ஓகே, ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதுக்கு விஜெட் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ என்னுடைய அடினோ ஃபைலுக்கு போயிடுறேன். ஓகே, ஐஓடின்னு போட்டுருக்கேன். இதில் வந்து சீரியல் டேட்டா சென்ட், ஓகே சீரியல் டேட்டா அப்டேட் க்ளவுட் வித்தவுட் நோட்டிஃபிகேஷன். ஓகே, இந்த கோடை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், 3 சீரியல் டேட்டா அப்டேட் இந்த கோடை வந்து ஓப்பன் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகுது. ஓகே, அந்த கோடிங் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று பார்த்தா அதே சேம் டெம்ப்ளேட் ஐடி, டெம்ப்ளேட் நேம், அதே மாதிரி அத்தன்டிகேஷன் டோக்கன் எல்லாமே சேமாக தான் இருக்கும். அதே மாதிரி SSID, ஓகே ப்ராஜெக்ட் அப்படின்னு தான் இருக்கும். பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 8 வரைக்கும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அன்சைன்ட் இன்ட்டு ஹார்ட் பீட் ஆக்சிடென்ட். ஓகே, ஒரு பிக் மேக்கர்ஸ் வந்து நம்ம வந்து ஆக்சிடென்ட் ப்ரிவென்டிங் சிஸ்டம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஹார்ட் பீட் வந்து நம்ம மானிட்டர் பண்ணுவோம். ஏன்னா ஒரு டிரைவரோட ஹார்ட் பீட் வந்து முக்கியமாக நமக்கு தேவைப்படும். ஏன்னா அவர் வந்து ஹார்ட் பீட் நார்மலாக இருக்கா அப்நார்மலாக இருக்கா அப்படின்னு நம்ம ஹார்ட் பீட் வந்து மானிட்டர் பண்ணுவோம். அதேமாதிரி ஆக்சிடென்ட் அக்யூர் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு என்ன பண்ணுவோம், ஆக்சிடென்ட் சென்சார் யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த 2 வேலையை என்ன பண்ணுவோம், ஐஓடி மூலமாக நம்ம வந்து ஐஓடியில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வெப் பேஜில் வந்து அப்டேட் பண்ணுவோம். அப்போ அதுக்காக என்ன பண்ணுவோம், அந்த கண்ட்ரோலில் வந்து என்ன பண்ணுவோம், டேட்டாவை சீரியலில் வந்து ரிசீவ் பண்ணுவோம். அப்போ சீரியலில் ரிசீவ் பண்ணி அதை ஐஓடி பேஜில் வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். அப்போ அதுக்காக என்ன பண்ணுவாங்க, இங்கே டேட்டா வந்து சீரியலில் ரிசீவ் பண்ணோம் அப்படிங்கிற இந்த வேரியபிள்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வாய்ட் செட்டப், சீரியல் பிகேன், பிளிங்க் பிகேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, அத்தன்டிகேஷன் டோக்கன், SSID, பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டிலே 200 மில்லிசெகண்ட்ஸ் கொடுத்துட்டு பிளிங்க் விர்ச்சுவல் ரைட். ஏன்னா எனக்கு விர்ச்சுவல் பின் V1ல் வந்து என்ன பண்ணோம், ஏதாவது வேல்யூ இருந்துச்சுன்னா அது 0 பண்ணி விட்டுரு. அதுமாதிரி 2லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது வேல்யூ இருந்துச்சுன்னா 0 பண்ணி விட்டுரு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, 2ஓட வேல்யூமே என்ன பண்ணேன், நான் வந்து 0ன்னு கொடுத்துட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளிங்க் டாட் ரன். இப்போ பிளிங்க் ரன் அப்படின்னா நீங்கள் வாயில் லூப்பில் கொடுத்துட்டு இஃப் சீரியல் அவைலபிள் கிரேட்டர் தென் 0, 0ஓட அதிகமாக இருந்துச்சுன்னா உள்ளே வந்துட்டு கேர் ரெட் 1 சீரியல் ஈக்குவல் டு சீரியல் டாட் ரீடு. ஓகே, சீரியல் வந்து ரீட் பண்ணிவிட்டு அந்த ரெட் 1 வந்து என்ன பண்ணலாம், ஹார்ட் பீட் வேல்யூ வந்து நான் ஹெச்ங்க ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டு தான் நான் டேட்டாவை சென்ட் பண்ணுவேன். ஓகே, ஏன்னா நம்ம சீரியலில் சென்ட் பண்ணும்போது நிறையா டேட்டாஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். அப்போ வந்து எந்த இதுக்கான டேட்டா வந்து எது அப்படின்னு நமக்கு தெரியாதுல்ல. அப்போ அதுக்காக என்ன பண்ணலாம், ஒரு அட்ரஸ் சென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட வேல்யூ சென்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அப்போ ஹெச்னு சென்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், ஹார்ட் பீட்டோட 2 டிஜிட் வேல்யூ நீங்கள் சென்ட் பண்ணி இங்கே ரிசீவ் பண்ணிக்கலாம். அப்போ அதான் என்ன பண்ணுங்க, ஹார்ட் பீட் ஈக்குவல் டு HB ஈக்குவல் டு சீரியல் பாஸ்இன்ட். எனக்கு என்ன பண்ணும், சீரியல் வந்து எனக்கு இன்டிஜர் வேல்யூ கெட் பண்ணுன்னு அர்த்தம். அடுத்து பிளிங்க் டாட் விர்ச்சுவல் ரைட் V1, HP. ஓகே, எனக்கு ஹார்ட் பீட் வேல்யூ வந்து என்ன பண்ணி எனக்கு வந்து அப்டேட் பண்ணுன்னு சொல்லிட்டேன். அடுத்து 200 செகண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏதோ டிலே வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். 200 செகண்ட்ஸ் கிடையாது, 200 மில்லி செகண்ட்ஸ். அடுத்து இஃப் ரெட் 1 ஈக்குவல் டு ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆக்சிடென்ட் அக்யூரா இல்லையா நம்ம செக் பண்ணுறோம்னா அப்போ அதுக்காக என்ன பண்ணிருக்கேன், ஏங்கிற வேரியபிள் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ACC ஈக்குவல் டு சீரியல் பாஸ் இன்ட்டு பிளிங்க் டாட் விர்ச்சுவல் ரைட் V2, ACC அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, வேறு எதுவும் கிடையாது. அடுத்து டிலே வந்து பார்த்தீங்கன்னா 200 மில்லி செகண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அடுத்து இந்த ஒயில் லூப் எல்லாத்துமே க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நான் சீரியல் அவைலபிள் இங்கே முடிஞ்சிருச்சு. ஓகே, நான் ஒரு சீரியல் அவைலபிள் உள்ளே வந்தால் தான் நான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும்னு போடல. எனக்கு ஏன்னா கவுண்ட் வந்து வெளியவே இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் +1 பிளிங்க் டாட் விர்ச்சுவல் ரைட் V0 கவுண்ட். ஓகே, எனக்கு என்ன நேற்று நம்ம எந்த சேனலில் வந்து அந்த கவுண்ட்டை பிரிண்ட் பண்ணணுமோ அதே சேனலில் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அதேமாதிரி சீரியல் டாட் பிரிண்ட் எல்என் கவுண்ட். ஓகே, இப்போ என்னுடைய ESP மாடியில் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டு கோடை வந்து லோட் பண்ணிடுறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். நான் இப்போ என்னுடைய ESP மாடியில் வந்து என்ன பண்ணுறேன், நான் லேப்டாப்பில் வந்து நான் இன்டர்ஃபேஸ் பண்ணுறேன்.
ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்டு கேட்டிருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், என்னுடைய காம் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். டூல்ஸில் போய்ட்டு போட்டு இதில் வந்து காம் 5 வந்து ஷோ ஆகுது. ஓகே, நமக்கு என்ன பண்ணோம், ப்ரீவியஸாக காம் 3 மட்டும் ஷோ ஆகிட்டு இருக்கும். இப்போ காம் 5 வந்து ஷோ ஆகுது. இது வந்து நீங்கள் ஏன் காம் 5 நான் செலக்ட் பண்ணல அப்படின்னா, நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஏன்னா காம் 3 வந்து டிஃபால்ட்டாகவே நமக்கு ஷோ ஆகிட்டு இருக்குது. அதை என்ன பண்ணுங்க, காம் 5 வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த ஏரோ மார்க் வந்து நான் கிளிக் பண்ணேன். இப்போ எனக்கு என்ன ஆகுது, கோடு வந்து லோட் ஆகுது. இந்த கோடு வந்து டாட் அப்படின்னு வந்து 7% இப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோலர்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. ESP8266 வந்து என்ன ஆகுது, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுடைய டாட்னு வந்து அண்டர்ஸ்கோர் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன அர்த்தம், நோடெம்சி மாடியூல் வந்து ஒர்க் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், வேறு மாடியூல் தான் மாற்றி ஆகணும். ஓகேவா, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ வேல்யூஸ் எல்லாமே என்ன ஆச்சு, கோடு வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து இந்த மாடியூல் வந்து கனெக்ட் ஆகிடுச்சா இல்லை, இன்டர்நெட்டில் வந்து கனெக்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து இங்கேயே கூட செக் பண்ணலாம். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய வெப்பேஜுக்கு போய் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், செக் பண்ணலாம். ஏன்னா நம்ம நேற்று பார்த்த மாடியூல் சொன்னேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் தான் இருக்குது, கவுண்ட் வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஆனால் இங்கே என்ன பண்ணலாம், நம்ம வந்து SMS வந்து கவுண்ட் லிமிட் ரீச் அப்படின்னு சொல்லி நம்ம எதுவும் கொடுக்கல. இந்த ஹார்ட் பீட்டுக்கும் ரெட் ஏ அப்படிங்கிற ஆக்சிஜன் சென்சருக்கு முன்னாடி நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஜெட்டில் தான் அப்டேட் ஆகிட்டு இருக்குது. எனக்கு என்ன ஆகணும், கண்டினியூஸாக 2 விஜெட் நான் கிரியேட் பண்ணணும். ஓகே, அதுக்கு டேட்டா ஸ்ட்ரீம் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, டெவலப்பர் ஜோனுக்கு போயிருங்க. ஓகே, டெவலப்பர் ஜோனுக்கு போயிட்டு இந்த டிராஃபிக் லைட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ டிராஃபிக் லைட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க. அதில் டேட்டா ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். எடிட் ஆப்ஷனில் போய் நியூ டேட்டா ஸ்ட்ரீம். ஓகே, அதில் வெர்ச்சுவல் பின். ஓகே, இப்போ V1 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹார்ட் பீட் சென்சர் வேல்யூ அப்டேட் பண்ண போகிறோம். அப்போ அதான் என்ன பண்ணுறேன், அதான் HP அப்படின்னு நான் மாற்றுறேன், கேப்ஸ்லாக்கில் HP. ஓகே, அப்போ ஹார்ட் பீட் இது வந்து V1 வந்து நான் அப்டேட் பண்ண போகிறேன். இது வந்து இண்டிவிஜுவல் வேல்யூ. இல்லை மேக்ஸிமம் வேல்யூ வந்து என்ன பண்ணலாம், எனக்கு 200 வரைக்கும் மேக்ஸிமம் பிரிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நான் என்ன பண்ணலாம், 1024 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகே, மேக்ஸிமம் ஹார்ட் பீட் வேல்யூ வந்து 60லேருந்து 90 வரைக்கும் வந்தால் நார்மல். 90யோட எபோவோ இல்லை 60யோட பிலோ வந்தால் நம்ம அப்நார்மல். ஆனால் நம்ம பிலோ வந்து SMS பண்ண போதில்லை. ஏன்னா பிலோ அப்படின்னாப்போ என்ன பண்ணலாம், அவங்க வந்து சென்சார் வேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. வேர் பண்ணாதப்போ நமக்கு வந்து இங்கே கண்டினியூஸாக SMS இருக்கும், வந்துகிட்டே இருக்கும் IoT பேஜை பொறுத்த வரைக்கும். ஏன்னா என்ன பண்ணுங்க, 90யோட எபோவ் வரப்போ நம்ம SMS பண்ணுற மாதிரி நம்ம காமிச்சிக்கலாம். ஓகே, அதனால் என்ன பண்ணுங்க, 1024 அப்படின்னு கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணதில்லை, மினிமம் வேல்யூ 0, மேக்ஸிமம் வேல்யூ 1024. இப்போ இந்த டேட்டா ஸ்ட்ரீம்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டேட்டா ஸ்ட்ரீம் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம்னா ஆக்சிஜன் சென்சருக்கு. இப்போ நியூ டேட்டா ஸ்ட்ரீமில் போய்ட்டு வெர்ச்சுவல் பின். ஓகே, இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், ACCன்னு கொடுக்கலாம். ஓகே, நான் அங்கே கொடுத்த நேம் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ என்ன பண்ணலாம், ஆக்சிஜன் சென்சார்னே நேம் தரேன், ACCIDEND. ஓகே, ஆக்சிடென்ட் சென்சார் அப்படின்னால ஆக்சிடென்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். இதோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் 0 or 1 தான் அப்டேட் ஆக போகுது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற சென்சார் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் சென்சார். அப்போ 0 or 1 தான் அப்டேட் ஆக போகுது. ஆனால் என்ன பண்ணிட்டேன், இதுக்கு வந்து நான் எந்த ஒரு சேஞ்சஸும் கொடுக்க கிடையாது. ஓகே, இப்போ டிஃபால்ட் வேல்யூ நமக்கு 0 டிஸ்பிளே ஆனால் போதும். இதில் வந்து என்ன பண்ணேன், கிரியேட் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ கிரியேட் கொடுத்துட்டு என்ன பண்ணேன், கவுண்டு, ஹார்ட் பீட்டு, அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கேன், 3 சேனல் கிரியேட் பண்ணியிருக்கேன். கவுண்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா V0, ஹார்ட் பீட்டுக்கு V1, ஆக்சிஜன் சென்சருக்கு வந்து V2. ஓகே, இதை கொடுத்துட்டு என்ன பண்ணேன், சேவ் அண்ட் அப்ளை கொடுத்தாரு. அப்போ நமக்கு என்ன டேட்டா ஸ்ட்ரீம் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இது என்ன பண்ணும், வெப் டேஷ்போர்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம்னா, இப்போ வெப் டேஷ்போர்ட் வந்து என்ன பண்ணுறேன், கிரியேட் பண்ணுறேன். இப்போ வெப் டேஷ்போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே எடிட்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஓகே, வெப் டேஷ்போர்ட் நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் சேம் நம்ம யூஸ் பண்ண கவுண்டுக்கான இது இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், எடிட் ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே வந்து டேஷ்போர்டுக்கான ஐகான்ஸ் எல்லாமே இருக்கும். இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம், LED வந்து எடுத்துக்கலாம். LED எதுக்காக எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆக்சிஜன் சென்சருக்காக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், ஒரு லேபிள் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த லேபிள் எதுக்காக அப்படின்னா ஹார்ட் பீட் வேல்யூக்காக. ஓகே, இப்போ ஹார்ட் பீட் வேல்யூ வந்து நார்மலாக இருக்கா அப்நார்மலாக இருக்கா அப்படின்னு நம்ம தெரியணும்ல. அப்போ அதுக்காக என்ன பண்ணிக்கலாம், ஹார்ட் பீட் வேல்யூக்காக ஒரு லேபிள் எடுத்துக்கிறேன். ஓகே, காட்ச் இது மாதிரிலாம் என்ன பண்ணுறேன், அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், லேபிள் மட்டும் உங்களுக்கு எடுத்து வச்சு ஷோ பண்ணுறேன். ஓகே, லேபிளை வந்து நான் ஒன்று வைக்கிறேன். ஓகே, அந்த லேபிள் வந்து என்ன பண்ணணும், நேம் மாற்றணும்ல. வெறும் லேபிள்னு இருக்குது. இந்த செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணணும், டேட்டா ஸ்ட்ரீம்னு கேட்குது. என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணிட்டு ஹார்ட் பீட் V1 அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிடுறேன். இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு இதில் எதுவும் நான் சேஞ்ச் பண்ண கிடையாது, அப்படியே சேவ் கொடுத்துட்றேன். ஓகேவா, அப்போ நமக்கு செகண்ட் டேட்டா ஸ்ட்ரீம் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ மூணாவது டேட்டா ஸ்ட்ரீமுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா LED வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ LED க்ளோ ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், நமக்கு வந்து ஆக்சிடென்ட் வந்து அக்யூல் ஆகிருக்கு. LED க்ளோ ஆகலாம் அப்படின்னா ஆக்சிடென்ட் வந்து அக்யூல் ஆகலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ LED மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் செட்டிங்ஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இதில் என்ன பண்ணலாம், கிரியேட் டேட்டா சூஸ் டேட்டா ஸ்ட்ரீம் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம், இதில் வந்து ஆக்சிடென்ட் அப்படின்னு நான் கொடுத்துறேன். ஓகே, கலர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு என்ன கலர் வேணும் அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், க்ரீன் கலரில் இருக்கும், நான் என்ன பண்ணுறேன், ரெட் கலரில் மாற்றுறேன். ஓகே, எனக்கு வந்து LED பிளிங்க் ஆகிறப்ப ரெட் கலரில் வேணும், ஷோ ஆகணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இது வந்து சேவ் கொடுத்துறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து என்னாச்சு, இந்த டேட்டா ஸ்ட்ரீம் வந்து 3 டேட்டா ஸ்ட்ரீம் வந்து நம்ம எடுத்துட்டோம். இப்போ வந்து சேவ் அண்ட் அப்ளை கொடுத்துறேன். சேவ் அண்ட் அப்ளை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறேன், எகைன் என்னுடைய டிவைஸை கிளிக் பண்ணி என்னுடைய டிராஃபிக் லைட் அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ டிஃபால்ட் வேல்யூ ஆக்சிஜன் சென்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்ன இருக்குது, ஒரு
ஒயிட் கலராக தான் இருக்குது. ஓகே, இப்போ எங்கள் வேல்யூஸ் அப்டேட் ஆச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த இதை என்ன பண்ணிடுறேன், இந்த சைடில் வந்து நான் மூவ் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம் இந்த இன்ட்டு மார்க் மட்டும் நான் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்டு டிராஃபிக் லைட். ஓகே, என்னுடைய ஹார்ட் பீட் சென்சர் வேல்யூ வந்து எனக்கு அப்டேட் ஆகணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், இந்த சீரியல் மானிட்டர் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த சைடு மூவ் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ஹார்ட் பீட் ஆக்ஷன் அப்படின்னு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து கோடிங் ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து சீரியல் மானிட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரே நிமிஷம் கவுண்ட் வந்து நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்குது. அப்போ நமக்கு என்ன வேல்யூ வந்து கரெக்டாக அப்டேட் ஆகுதுன்னு அர்த்தம். இதில் எந்த இஷ்யூமே கிடையாது. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறேன், என்னுடைய கவுண்ட்டை மட்டும் நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இந்த சைடு நமக்கு வந்து என்ன ஆகுது, டேட்டா ஸ்ட்ரீம்ஸ் வந்து இங்கே கொஞ்சம் அப்டேட் ஆனதால தான் இந்த இஷ்யூ. நான் பேஜ் வந்து என்ன பண்ணுறேன், ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு 90% வந்து நான் அப்டேட் பண்ணுற மாதிரி வைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்டு நமக்கு என்ன இருக்குது ஷோ ஆகுது, ஆக்சிஜன் சென்சர் ஷோ ஆகுது. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து சீரியல் மானிட்டர் இருக்குல்ல, இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா கனெக்ட் ஆகிடுச்சு. 310 311 12 இந்த வேல்யூஸ் வந்து ஏன்னா இங்கே வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் பிரிண்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து இங்கே ஹெச்பி அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ண ஹார்ட் பீட் வேல்யூலாம் ஹெச்னு கொடுத்துட்டு, ஓகே கேப்ஸில் ஹெச்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 20 அப்படின்னு நான் சென்ட் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா 80 அப்படின்னு நான் சென்ட் பண்ணுறேன். அதுமாதிரி ஆக்சிடென்ட் அக்யூர் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து டேட்டா சென்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் எந்த டேட்டாவும் சென்ட் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா 18 அப்டேட் ஆகிடுச்சு. ஆக்சிடென்ட் சென்சர் எதுவும் நான் சென்ட் பண்ணல. இப்போ என்ன பண்ணுறேன், ஹெச்பி 50 அப்படின்னு சென்ட் பண்ணிட்டு A1ன்னு சென்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ A1ன்னு சென்ட் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆச்சு, லைட் வந்து ஆன் ஆயிருக்கு. ஓகே, ஆக்சிடென்ட் சென்சர் வந்து என்ன ஆயிருக்கு, ஆன் ஆயிருக்கு. அப்போ வந்து நமக்கு என்ன இருக்குது, ஆக்சிடென்ட் வந்து அக்யூர் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ அந்த ஆக்சிடென்ட் அக்யூர் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு கரெக்டாக அப்டேட் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறேன், அதாவது ஹெச் வந்து 57 ஏ வந்து என்ன பண்ணுறேன், எனக்கு 0ன்னு சென்ட் பண்ணுறேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைட் வந்து ஆஃப் ஆயிருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து லைட் ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ நம்மளுடைய கோடிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நம்ம எடுத்து வச்ச எல்இடி அந்த விட்ஜெட் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த கோடிங்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு கோடிங்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம தாராளமாக என்னோட வாட்ஸ்அப் லிங்க் வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். சம் அமௌண்ட் வந்து நான் சார்ஜஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கோடிங் போட்டு அனுப்புகிறேன். ஓகே, உங்களுக்கு கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது நீங்கள் பிளாக் டைம் ஷேர் பண்ணால் தான் நான் இந்த மாதிரி கோடிங் போட்டு அனுப்ப முடியும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.